Kay, wala pa naman ulit tagay. Wala pa ulit ako. இது ஒன்றும் இல்லை, நான் பேசுகிறத பார்த்து என் மகனும் பேசணும்னு ஆசைப்பட்டேன். சரி, நான் அவன் பாஷையில் கொஞ்சம் பேசினா அது எனக்கே புரியல, உங்களுக்கும் அது புரியாது. சரி, இப்போ என்னென்னா டெய்லி இட்லி தோசையாக சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு, டிஃப்ரெண்ட்டாக எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னை மாதிரி இந்த பன்னீர் சாண்ட்விட்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது இன்ஸ்டாவில் கொஞ்ச நாள் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. என்னென்னா சிக்கனை வந்து பாயில் பண்ணி செய்வாங்க. நான் இந்த ட்ரெண்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் பன்னீரை வச்சு ட்ரை பண்ணுறேன். இந்த இதுக்கு என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு எக்கு வத்தல் பூண்டு இதை வந்து நம்ம இட்லி பாட்டில் வேக வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு இடையில தக்காளி வெங்காயம் தேவைக்கேற்ப நறுக்கி வச்சுக்கணும். பன்னீரை வந்து ஒரு 10 மினிட்ஸ்லாம் 5 மினிட்ஸ் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கிறோம். அப்போனா பன்னீர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அப்புறம் ஊற வச்ச பன்னீரை வந்து கொஞ்சம் எடுத்து கட் பண்ணிடணும், கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறணும். அதுக்கிடையில நம்ம பாயில் பண்ண வந்து வெந்துடும். அதை மிக்சியில் போட்டு ஒரு 2 சீஸ் போட்டு கொஞ்சோண்டு பால் ஊற்றி அதை நம்ம வந்து மிக்சியில் நல்லா அடிச்சுக்கணும், மயோனீஸ் டைப்பில் அடிச்சுக்கிறணும். அதை நம்ம நறுக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸோடு போட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரெட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கு இடையில இந்த மிக்சிங்கை வச்சு அதை நம்ம தோசைக்கல்லில் ரோஸ்ட் பண்ணிடணும். ரோஸ்ட் பண்ணால் அது ரெடி ஆயிடும். அதை நம்ம சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீட்டிலே ஹெல்த்தியாக செய்கிறது.